இன்னைக்கு காலைல பார்த்தீங்கன்னா நல்ல மழை. மழைய வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு உள்ள ஃபோன் அடிச்சது. யாருன்னு போய் பார்த்தா, பாப்பாவுக்கு விட்டமின் ஏ ட்ராப்ஸ் போடுறோம் ஸ்கூலுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு டீச்சர் ஃபோன் அடிச்சிருந்தாங்க. சரி ஏதாவது மார்னிங் சாப்பிட்டு போலாமேன்ட்டு கிச்சனுக்குள்ளே போனேன். கிச்சனுக்குள்ளே போவே பக்கு பக்குன்னு இருக்குது. தோசை மாவு இருக்குது. ஆனால் அடுப்பை பற்ற வைக்க தான் மனசே வரல. சிலிண்டர் தட்டுப்பாடு. சரின்னு 2 தோசையை ஊற்றிட்டு ஒரு முட்டை ஆம்லேட் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு டீயும் போட்டு குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஏன்னா மன்னார்குடியில் எல்லா டீ கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சிலிண்டர் தட்டுப்பாடால். அதனால் ஒரு டீயும் குடிச்சிட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன். ஸ்கூலுக்கு போயிட்டு டீச்சர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது சத்து மாவு கொழுக்கட்டை கொடுத்தாங்க. நானும் ஒரு கொழுக்கட்டையை வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு இருந்தேன். அங்கே உள்ள டீச்சர் என்னம்மா பாப்பாவுக்கு கொஞ்சம் கொடுமான்னு சொல்லி என்னையை அசிங்கப்படுத்திட்டாங்க. சரி அரசியலில் இதெல்லாம் சகஜம்னு சொல்லிட்டு பாப்பாவுக்கு விட்டமின் ஏ ட்ராப்ஸை போட்டுட்டு சத்து மாவு பாக்கெட்டு முட்டையெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு நிறைய கட்டியாச்சு. அப்புறம் இந்த ஸ்கூலில் கொடுத்த முட்டையை பார்த்தீங்கன்னா தம்மாத்துண்டு சைஸ் தான் இருக்குது. அது கோழி முட்டையா இல்லை குருவி முட்டையானே தெரியல. இது என்ன முட்டைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இனிமேல் நம்ம வீட்டில் லஞ்சுக்கு 1 பாட் ரைஸ் இல்லை ரைஸு ஒரு குழம்பு தான் வைக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.